மகா கிருபையும் இரக்கமும் நிறைந்த எங்கள் தூய பரிசுத்த பிதாவே, இந்த காலை வேளையில் உம்மை நோக்கி நாங்கள் பார்க்க முடியாய் தேவன் தாமே நீர் பாராட்டின கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். கடந்த நாட்கள் முழுவதும் கண்ணீன் மணிப்போட நீர் எங்களை பாதுகாத்து வழிநடத்தினோம். தயவிற்காக நன்றி ராஜா. இந்த புதிய நாளையும் நாங்கள் காண முடியாய் நீர் இரக்கம் செய்தீர். அதற்காக நன்றி செலுத்தணும் தகப்பனே. தேவன் தாமே எல்லா விதமான பலவீனங்களை நீர் மாற்றி போட்டு உம்முடைய பலத்தால் இடைக்கட்டி கத்தாவே, இந்த அதிகாலையில் தகப்பனே அப்பாவை நோக்கி பார்க்க நீர் கிருபை பாராட்டினீர். அதற்காக நன்றி செலுத்தணும் தகப்பனே. அதிகாலையில் என்னை தேடுகிறவன் என்னை கண்டறிவான் என்று சொல்லப்பட்டுள்ள வேத வார்த்தையின்படி எசப்பா, இந்த அதிகாலையில் உம்மை தேடுகிறதன நாங்கள் யாவரும் கண்டடைய உம்மை கண்டு தரிசிக்கிறவர்களாய் காணப்பட நீர் இரக்கம் செய்யுங்க. தடைகள் யாவற்றும் தாழ்த்தி போடுங்க ராஜா. அப்பா, நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இன்று நாள் முழுவதும் உடைய கடத்துல ஒப்பு கொடுக்கிற ராஜா. நாங்கள் ஆவிக்குள்ளா எழும்பி பிரகாசிக்கும் ஜெபத்தில் வேதத்தை வாசித்து தியானிக்கிறதிலும் கத்தாவே அப்பா, பூரண பரிசுத்துக்கு நேராக கடந்து போகிறதும் நாங்கள் வளர்கிற பிள்ளைகளாய் காணப்பட நீர் இரக்கம் செய்யுங்க. உமக்கு பிரியமில்லாத காரியங்களை நாங்கள் செய்யாதபடி கத்தாவே எல்லா விதமான பாவ கிரிகளுக்கும் நீங்களை விலக்கி நீர் பாதுகாத்துக்கொள்ள முடியாது ஜெபிக்கிறோம் கத்தாவே. உமக்கு பிரியமானதை மாத்திரம் நாங்கள் செய்து உடைய நாமத்தை மகிமைப்படுத்த தேவன் தாம் எங்களுக்கு இரக்கம் செய்ய வேணுமா ஜெபிக்கிறோம் கத்தாவே. ஆம்ராஜா, வேதத்தை அதிகமாக தியானித்து உடைய ரகசியங்களை அறிந்து கொள்ள ஆம்ராஜா நீங்க சொல்லிருக்கீங்களே தகப்பனே. சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று நாங்கள் வேதத்தில் வாசிக்கிறோமே. அப்படியா உங்களுடைய சத்தியத்தை நாங்கள் அறிந்து கத்தாவே அந்த பிசாசனை நாங்கள் ஜெயிக்க தேவன் தாம் எங்களை கிருபை பாராட்ட வேண்டுமா ஜெபிக்கிறோம் அப்பா. அந்த கடைசி காலத்தில் வந்து நிற்கிறதான நாங்கள் யாவரும் கத்தாவே, நாட்கள் பொல்லாதவைகளானதால் காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள் என்று சொல்லப்பட்டுள்ள வேத வாழத்தின்படி இந்த கடைசி நாட்களில் நாங்கள் பிரயோஜனப்படுத்திக் கொள்ள தேவன் தாம் நீர் எங்களை கிருபை பாராட்ட வேண்டுமா ஜெபிக்கிறோம் கத்தாவே. நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிகம் ராஜா. தானியேலை போல 3 வேளை முழங்கால் படிட்டு ஜெபிக்கிறவர்களாய் காணப்பட தேவன் தாம் நீர் இரக்கம் செய்யுங்க. தாவீதை போல கத்தாவை உம்மை துதித்து கத்தாவுடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறவர்களாய் காணப்பட நீர் கிருபை பாராட்ட வேண்டுமா ஜெபிக்கிறோம் கத்தாவே. துதிக்கிறோம், ஸ்தோத்திரிகம் ராஜா. விசேஷமா பலவீனங்களா, சுகவீனங்களா, வியாதி வேதனையோடு இருக்கிற யாவருக்கும் ஜெபிக்கிறோம். யாவரும் நீர் பலப்படுத்துங்க, சுகப்படுத்துங்க. வியாதிலிருந்து விடுதலை தேவன் தாம் நீர் கொடுக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். போக்கில் வாழ்த்துமா நீர் பாதுகாத்துக் கொள்ளுங்க ராஜா. யாவரோடும் உடைய கரம் இருக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம் கத்தாவே. அப்பா, அந்த வேலையிலும் எந்த ஒரு நோக்கத்துக்காக எந்த வருஷத்துக்காக கத்தாவே உண்மை நோக்கி ஆண்டு கூப்பிடுகிற தகப்பனே உடைய தாசர் பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம் கத்தாவே. அவருடைய தகப்பனை வேண்டுதலும் விண்ணப்பத்தையும் கேட்டு ஆவியானவர் தாமே பதிலை கொடுத்து நீர் ஆசீர்வதிக்க ஜெபிக்கிறோம் கத்தாவே. அப்பா, நாங்கள் இன்னும் அதிகமாக கத்தாவே ஸ்தோத்திரிகம் ஆவிக்குள்ளாய் எழும்பி பிரகாசிக்கிற பிள்ளைகளாய் காணப்பட நீர் கிருபை பாராட்டுங்க. எங்களை தாழ்த்துறோம் அப்படிங்க சகல துதிக யாவும் ஒருவருக்கே இறைக்கும். எங்கள் ரட்சகரும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன்.